நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பா. நம்ம தளபதி விஜய்க்கு வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க, உலகம் முழுக்க வந்து ஃபேன்ஸ் அப்படின்றது இருந்துட்டு இருக்காங்க. நம்ம சினிமாலையும் கூட தளபதி விஜய்க்கு வந்து நடிகர்கள், நடிகைகள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் வந்து நிறைய பேர் வந்து ரசிகர்களாக இருந்துட்டு இருக்காங்க. எஸ்டர்டே வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இல்லைங்களா, நம்ம சிபி சத்யராஜோட தங்கச்சி தளபதி பற்றி தப்பா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து சிபி சத்யராஜ் வந்து பதிலடி கொடுத்திருந்தாரு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வீடியோ அப்படின்றது வந்து போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த ஒரு வீடியோ. இதுல வந்து அவங்களுடைய அப்பா சத்யராஜும் வந்து ஒரு வேற லெவலில் தேவையில்லாத வேலையை பார்த்திருக்காரு. அதுக்கும் வந்து தரமான பதிலடி அப்படின்றது வந்து நம்ம சிபி சத்யராஜ் வந்து கொடுத்திருக்காரு நம்ம தளபதி விஜய்க்காக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து சொல்றேன். ஸோ ஏற்கனவே வந்து நம்ம சத்யராஜ் வந்து தளபதி விஜய் ரொம்ப பிடிக்கும். அவர் தான் வந்து எம்ஜிஆருக்கு எவ்வளோ ஒரு கிரேஸ் இருந்துச்சோ அதே அளவுக்கு வந்து கிரேஸ் அப்படின்றது வந்து தளபதி விஜய்க்கு வந்து இருக்கு. ஸோ அவர் அரசியலுக்குலாம் வந்தாருன்னா வேற லெவலில் ஜெயிப்பாரு, முதலமைச்சர் ஆவார்ன்ற மாதிரி வந்து சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து பேசிட்டு இருந்தாரு. அதன் பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து தெரியல, திமுக முட்டு கொடுக்குற வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இவர் ஏன் முட்டு கொடுக்குறாரு அப்படின்னா வந்து சத்யராஜோட மகள் திவ்யா சத்யராஜ் வந்து திமுக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்படியாவது வந்து ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக வந்து இவரும் வந்து கூட சேர்ந்துட்டு வந்து படாத முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர் முட்டு கொடுக்க ஆரம்பிச்சதுலேருந்தே வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து இவரை போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. ஏன் கட்டப்பா நீ முன்ன எப்படி இருந்தா இப்போ எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து. ஆனா நம்ம சத்யராஜ் இருக்காரு, அவர் என்ன சொல்லியிருக்காரா சிபி சத்யராஜ்கிட்ட, நீயும் வந்து திமுக வந்து சேர்ந்துடு, உனக்கும் வந்து ஒரு எம்எல்ஏ சீட் கிடைக்கும், நம்ம வீட்டில் வந்து 2 எம்எல்ஏ சீட் வந்து கிடைச்சா நல்லது தானே, நீயும் வந்து திமுக வந்து சேர வேண்டியதானே, ஏன் விஜய் அப்படின்ற மாதிரி நீ இருந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பிரச்சனை அப்படின்றது அவங்க வீட்டில் இருந்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம சிபி சத்யராஜ் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காரா, நீங்க சப்போர்ட் பண்ணுங்கப்பா திமுகவுக்கு, தங்கச்சி கூட சப்போர்ட் பண்ணட்டும், அது உங்களோட இஷ்டம். ஆனா வந்து நான் எப்பயுமே வந்து தளபதி விஜய்க்காக தான் இருப்பேன், அவருக்காக தான் எப்பயுமே வந்து நிற்பேன். நீங்க திமுக இருக்கீங்கன்றதுக்காக வந்து நான் எங்க தளபதியை வந்து எதிர்க்க முடியாது, எங்க அண்ணனை வந்து எதிர்க்க முடியாது. நான் சின்ன வயசுல இருந்து விஜயோட ரசிகனா இருந்தேன், இப்ப தொண்டனா இருந்துட்டு இருக்கேன், எப்பயுமே வந்து விஜய் அண்ணாக்காக தான் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சிபி சத்யராஜ் வந்து அவங்க அப்பா கிட்டே வந்து எதிர்த்து வந்து பேசியிருக்காருன்ற தகவல் அப்படின்றது தான் இப்ப வெளிவந்துட்டு இருக்கு. ஸோ இது ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயம் தான். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.